மக்களே, நீங்கள் கேட்டுட்ருக்கிறது கதை வித் கண்ணம்மா. கருத்து கொஞ்சம் கேட்கலாமா? கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு எப்படா கல்யாணம் ஆகும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த ஒரு பர்சன் என்னை புரிஞ்சுக்கிட்டா போதும்னு சொல்லிட்டு இருந்தேன். அந்த ஒரு பர்சன் வேறு யாரும் இல்லைங்க, என் புருஷன் தான். ஸோ அவர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். புது சேலை, புது வீடு அண்ட் கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் டாக்ஸு அது இதுலாம் போயிட்டு இருந்துச்சு. இது எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் கல்யாணம் ஆனதுக்கப்புறமாவும் கூட ரிலேட்டிவ்ஸ்லாம் கால் பண்ணி என்னம்மா புது பொண்ணு நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்கும் போதாக இருக்கட்டும், அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ், அட்டென்ஷன் இதெல்லாமே அப்படியே சுகமாக இருந்துச்சு. பட் ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க, கல்யாணம் ஆன அடுத்த நாள்லேருந்து அடுத்த வாரம் 1.5 மாதம் யபா என் மொகரக்கட்டியில் அப்படியே ஒரு க்ளோ இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா நான் மென்ஷன் பண்ண விரும்பலை. அண்ட் அதுக்கப்புறமா என் லைஃப்பில் தான் ஒரு உண்மையான ரியலைசேஷனே கிடச்சிது. அதாவது கல்யாணம் அப்படின்றது 2 இண்டிவிஜுவல் மெம்பர்ஸை மட்டும் சம்மந்தப்பட்டதில்லை, இது 2 குடும்பங்களை பற்றி சம்மந்தப்பட்டது. 2 குடும்பங்களும் 2 ரகத்தில் இருக்குதுங்க. ஸோ அதை பற்றின சம்மந்தப்பட்ட ஒரு விஷயந்தான் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் இன்னொன்று, என்னுடைய பிறந்த வீட்டில் எனக்கு என்ன தோணுதோ சரளமாக பேசிட்டு வந்துடுவேன். ஆனால் என்னோடய புகுந்த வீட்டில் நான் என்ன பேசணும்னு நினைக்கிறேனோ அதை ஒரு 2 வாட்டி நான் யோசித்து பேசணும், எங்கே நம்ம சொன்னால் அது தப்பாக போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் எங்கள் வீட்டில் ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருந்தேன், பட் கம்ஃபர்டபுளாக இருந்தேன். ஆனால் எங்கே ரொம்ப கேர்ஃபுல்லாக ரொம்ப பொறுப்பாக இருக்கணும்னு ஒரு ப்ரெஷரில் தள்ளப்படுறேன். அண்ட் ஒரு சின்ன மிஸ்டேக் கூட இங்கே எனக்கு ரொம்ப பெருசாக இருக்குது. அண்ட் எதுக்கு யாருக்காக வெயிட் பண்ணுறேன்னுலாம் எனக்கு தெரில. பட் ஆனால் யாராச்சும் ஒருத்தங்க நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே என்னோடய பெயினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். பட் எனக்கு தெரில யாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டாங்கன்ட்டு. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, எங்கள் அம்மா எப்படி யாரை பற்றியும் கம்ப்ளைண்ட் பண்ணாமல் இவ்வளோ நாள் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ தான் எனக்கு புரியுது. நான் ஒன்ஸ் எங்கள் அம்மாவோடைய பொசிஷன் அட்டைன் பண்ணும்போது தான். அண்ட் ஒரு நாள் எனக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் சண்டை. எங்கள் மாமியார் எங்கள் வீட்டுக்காரை காம்ப்ரமைஸ் பண்ணி சாப்பிட வச்சு தூங்க அமைச்சு விட்டுட்டாங்க. அண்ட் அன்றைக்கி எனக்கு நான் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருந்தேன். இன்னத்துக்கு நான் எங்கள் வீட்டில் இருந்திருந்தேன்னா எங்கள் அப்பா அம்மா என் கூட என்ன தான் சண்டை போட்டாலும் அடுத்த 1/2 hourல சாமி வா சாப்பிடுவியாமான்னு சொல்லிட்டு என் கண்ணீரை தொடச்சி விட்டுருப்பாங்க. அன்றைக்கி நான் அழுதது யாருக்குமே தெரியாது. ஆனால் ஒன்று, கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு கல்யாணம் மேலே இருந்த எக்ஸைட்மெண்ட் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் சுத்தமாக இல்லை. எனக்கு இப்போ என்ன தோணுதுன்னா, திரும்ப எங்கள் அப்பா அம்மாவுடைய லிட்டில் பிரின்சஸாகவே நம்ம மாறிடக்கூடாதா அப்படின்னு தோணுது. அண்ட் இன்னொன்று என்னென்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் லெட்டர், அப்புறம் கைண்ட் ஆஃப் சாக்லேட்ஸ், எஃபர்ட்ஸ், இதுதான் லவ்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் கேஸ் புக் பண்ணிட்டேன், நீ சாப்பிட்டியா, நீ பஸ்லலாம் போக வேணாம், நானே என் பைக்கில் ஒன்று ட்ராப் பண்ணுறேன் அப்படின்ற வேர்டிங்ஸ் தான் எனக்கு என்னமோ லவ்னு தோண வச்சிருச்சு.